ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாமா சொல்கிறா, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மா நல்லவங்க கிடையாது, நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போவும் கல்யாணத்து போதே வெளியில் வரணும்னு நினச்சேன், ஆனால் நான் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் என்ன வேலை பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறேன். இதை பார்த்துட்டு கபிலன் ஆச்சு, ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயாவது வெளியில் போய் தங்கிக்கிறேங்கிறாங்க. உடனே கபிலன் அதனால் நீங்கள் இங்கேயே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிற. அதனால் நீ நினைக்கிறமே அம்மாவோட சுயரூப வெளியில் வரணும் அப்படின்னா சொத்து உனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல உடனே கபிலன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்ட போய் சொல்ல போகிறாரு, இந்த சொத்து எனக்கு வேணும் அப்படி. இதுவரையும் வேண்டாம் வேண்டாம் தானே சொல்லாரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா இல்லை இல்லை புனிதாவுக்கு சொத்து வேண்டாம், இல்லை ஏன் வேண்டாம், அவளும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தூங்காமல் இந்த ஆஃபீஸுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கா, அதனால் அவளுக்கு 3ல் 1 பங்கு அவளுக்கும் இந்த உண்டு அப்படின்னு சொல்லி பைசா. அப்போ தான் அம்மாவோட உண்மையான குணம் தெரிய போகுது. உன்னுடைய சொத்து பார்த்தீங்கன்னா நீ நல்லவன் கூடவே இருந்து எல்லா சொத்தையும் தன்னுடைய 2 பையனுக்குமே வரணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க அம்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ உனக்கு சொத்து வேணும்னு நீ எப்போ சொல்கிறியோ அப்போ தான் உங்கள் அம்மாவோட உண்மையான குணம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியிலேருந்து அமுதா கேட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே கபிலனும் பார்த்தீங்கன்னா மாமா நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் அப்படி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க அம்மா மாமா சொன்னபடியே நாளும் புனிதா ரொம்ப குழப்பமாக இருக்காங்க. அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சேன்னு இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னாலும் சரி நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தெரியணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ அம்மாவோட உண்மை குணம் சொத்து வேணும் அப்படின்னா தான் வரப்போகுது. ஏன்னா 3 பங்கு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா புனிதாக்க ஒரு பிசா கூட சேரக்கூடாது, தம்பிளுக்கு தான் எல்லா சொத்தும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.